ரேகா அன்னைக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் என் வேலையை ராஜினாமா செய்கிறேன். எனக்கு இதுவரை ஆதரவு கொடுத்தமைக்கு நன்றி. இப்படிக்கு ரகு. மேனேஜர் வர சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். வாங்க. கூப்பிட்டீங்களா மேடம்? ரகு எங்க? ரகு எங்க? ரகு இன்னும் வேலைக்கு வரலையே மேடம். ரகு வேலைக்கு வரல, ஆனா இது மட்டும் எப்படி என் டேபிளுக்கு வந்தது? அது என்ன லெட்டர் மேடம்? ரகுவோட ரெசிக்னேஷன் லெட்டர். ரகு வேலையை ரிசைன் பண்ணிட்டாரா? என்கிட்ட சொல்லவே இல்லையே மேடம். யோ, வேலை கொடுத்த எனக்கே சொல்லலையா? அவன் எங்க போனா? அவன் வரலன்னா இது மட்டும் என் டேபிளுக்கு எப்படி வந்தது? தெரியல மேடம். கெட் அவுட். கெட் அவுட்னு சொன்னேன். என்ன என்ன முட்டாளு நினைச்சியா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஹலோ அத்தை, நான் ரேகா பேசுறேன். சொல்லுமா. ரகு எங்க இருக்கான்? அங்க இருக்கானா? அவனை உடனே கூப்பிடுங்க அத்தை. ரகுவா? இங்க இல்லையேம்மா. அத்தை, சும்மா அவனை மறைச்சு வச்சுட்டு என்கிட்ட விளையாடாதீங்க. கூப்பிடுங்க அவனை. நான் ஏம்மா மறைச்சு வைக்கிறேன்? அவன் ஆபீஸ் போகணும் தானே கிளம்பி போனா. என்ன அத்தை, என்ன புள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க? இந்த மாதிரி ஒரு புள்ளைய பெத்ததுக்கு ஒரு அம்மிக்கல்ல பெத்திருக்கலாம். அதுவாது உபயோகமா இருந்திருக்கும். என்னம்மா சொல்ற? ஏன் அப்படி எல்லாம் சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. ஏன்னு உங்களுக்கு புரியல? உங்க புள்ள வேலையை ரிசைன் பண்ணிருக்கான். என்னம்மா சொல்ற? வேலையை ரிசைன் பண்ணிட்டானா? அண்ணா மாதிரி தம்பியும் ஒரு பொறுப்பில்லாத பொறுக்கி. ஐயோ, வேற என்னத்த நான் சொல்றது? போன் வைங்க அத்தை. ஐயோ, ஏன் இப்படி கத்துறாவ? என்ன நடந்துச்சு ஆபீஸ்ல? ரொம்ப டென்ஷனா இருக்காவ. ஐயோ, இவன் வேற வேலையை ரிசைன் பண்ணி தொலைச்சிருக்கா. ஐயோ, என்ன நடக்குது என்னன்னு புரிய மாட்டேங்குது. பாஸ்கர், காஃபி கொடுங்க. அவர்தான் இல்லையே, போயிட்டாரே. இன்னைக்குன்னு பார்த்து டேப் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. தண்ணி கூட வர மாட்டேங்குது. பாத்ரூம் வேற போகணும். அக்கா, மாமா, ஷப்பா, எல்லாம் எங்கதான் போய் தொலைஞ்சாங்களோ தெரியல. சங்கர், இந்த பைப்லயே புடிச்சுப்போம், அதான் பெஸ்ட். தண்ணி வருமா? அப்பாடா.
போனீங்க? அம்மா, என்ன வெயில் அடிக்குது? எங்க இவ்வளவு தண்ணியை கொட்டி வச்சிருக்க? என்ன ஆச்சு? பாத்ரூம்ல தண்ணி வரலன்னு தண்ணி புடிச்சிட்டு வந்த வயிற்று வலி வந்துருச்சு. வலிக்குதே. ஏண்டி இதெல்லாம் நீ பண்ணி தொலைக்கிற? என்ன கூப்பிட்டு தொலைக்க வேண்டியதானே? உன்னை 1000 தடவை கூப்பிட்டு பாத்துட்டேன். எங்க போய் தொலைஞ்சேன்னு தெரியல. நான் மாடியில துணி காயப்பட போயிருந்தேன்டி. ஐயோ, என்னடி ஆச்சு? ஐயோ, என் பாத்ரூம்ல தண்ணி வரலன்னு சொல்லி தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்தேன். ஏமா, வலிக்காம என்னமா பண்ணோம்? ஒரு மாசமா இருக்க பொண்ணு இவ்வளவு வெயிட்டியா தூக்கிட்டு வருவாங்க? நான் ரூம்ல அனாதையா கிடந்தேன். யாராவது வந்து பார்த்தா தானே எனக்கு எது வேணும்னு சொல்றதுக்கு. யாருமே வந்து பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? இது மாதிரிலாம் பேசாதடி. பின்ன எப்படி பேச சொல்ற? நான் மாசமா இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. கொஞ்சம் அடிக்கடி வந்து பார்த்தாதான் உனக்கு என்னவா? பாஸ்கர் இருந்தா எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? நான் கூப்பிடுறதுக்குள்ள என்ன வேணும் ஏது வேணும்னு வந்து நின்னுப்பாரு. என்னதான் அயோக்கியத்தனம் பண்ணிருந்தாலும் என் மேல பாசமா தான் இருந்தாரு. எனக்கு வாழவே பிடிக்கல. நானும் என் குழந்தைய பேசாம செத்து போயிடுறோம். இந்த மாதிரி பேசாதடி. என்னம்மா இப்படிலாம் பேசுற? ஏமா, நான் தான் பாஸ்கருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லட்டுமான்னு கேட்டேன். நீ தானே வேணாம்னு சொன்ன. நான் வேண்டான்னு சொன்னா அப்படியே விட்டுருவீங்களா? 4 தடவை கேட்க வேண்டியது தானே. பொம்பளைங்க ஒரு விஷயத்த வேண்டான்னு சொன்னா வேணும்னு அர்த்தம். அது கூட புரிஞ்சுக்க முடியல. நீங்கள என்ன மனுஷங்களோ? ஏண்டி, உன் புருஷன் மேல இவ்ளோ பாசம் வச்சிருக்கிற நீ அவரை வெளியே போக சொல்றதே முதல்ல தப்புடி. ஊரெல்லாம் வம்பு பண்ணிட்டு வந்தா பெண்ணை கண்டிக்காம தூக்கி வச்சு கொஞ்சுவாங்களா? இது பாருடி, நானும் அவரை கண்டிச்சு வைன்னு தான் சொன்னேன். உன் புருஷனை வீட்டை விட்டு துரத்துன்னு சொல்லல. ஒரு ஆம்பளைய 10 தடவை வீட்டு விட்டு போன்னு சொன்னா அவர் போகாம இரண்டி செய்வாரு. அதான் போயிட்டாரு. இங்க பாரு, ஏன் புருஷனை பாருடி, இந்த மனுஷனை பாரு. இதே இவர் இடத்துல இன்னொரு ஆம்பளை இருந்திருந்தா குழந்தை பெத்துக்க முடியாத என்ன துரத்தி விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ணி இந்நேரம் பிரெக்னென்ட் ஆக்கியிருப்பாரு. ஆனா எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு தெரிஞ்சும் எனக்காக
அவரோட வாழ்க்கையை தியாகம் பண்ணி என் கூட வாழ்ந்துட்டு இருக்காருடி. இங்க பாருடி, அவர் தாண்டி 1000த்துல ஒருத்தர். அவர் தாண்டி ஆம்பளைக்கு இழக்கணும். இங்க பாரு காயத்ரி, பாஸ்கர நீ இதே மாதிரி மாத்தணும். நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணுமா? வயத்துல குழந்தைன்னு ஒண்ணு இருந்தா அப்பான்னு அதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். காயத்ரி, அவ சொல்றது சரிதான். பாஸ்கர் இந்த நேரத்துல பக்கத்துல இருந்தா உனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அவன் துணை உனக்கு அவசியம். எனக்கு புரியுது. எனக்கும் ஒரு மேல இருந்து கோவம் ஆத்திரம் எல்லாம் 2 நாள்ல குறைஞ்சு போச்சு. அவர் இல்லாம என்னாலயும் முடியல. ஆனா அவரை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? நீ வேணா போன் பண்ணி அவனை வர சொல்றியா? ஐயோ, அதெல்லாம் முடியாது. எனக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். ஏய், புருஷன் வேணும்னு ஃபீல் பண்ற, அப்புறம் என்னடி உனக்கு பிரஸ்டீஜ் ப்ராப்ளம்? புருஷன் வேணும் தான். ஆனா நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடாம நீங்களே அவரை கூப்பிடுற மாதிரி அவரை கூப்பிடுங்க. நான் கூப்பிட்டா அவர் இன்னும் என் தலை மேல ஏறி நின்னு டான்ஸ் ஆடுவாரு. அப்புறம் எனக்கு தான் பிரச்சனை. ஏய், நீ கூப்பிடாம நாங்க எப்படி? ஐயோ, ஒரு அக்காவா இருந்து உன்னால இது கூட செய்ய முடியாதா? ரொம்ப ஓவரா தான் சீன் போட்டுட்டு இருக்க. சரி, ஏங்க என்னங்க நீங்க பாத்துட்டு சும்மாவே நிக்கிறீங்க? அதான் சொல்லிட்டால, பாஸ்கருக்கு ஃபோன் பண்ணுங்க. பாஸ்கர் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. இங்க பாருடி, உங்க மாமா ஃபோன் பண்ணி எங்க இருந்தாலும் தேடி கூட்டிட்டு வந்துருவாரு. நீ வா, எந்திரிச்சுக்கோ. என் பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கோ. பாத்து எந்திரி. பாத்து 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 பாத்துமா. வா. நல்ல வேளை பாஸ்கர் கொடுத்த கெடு முடியறதுக்குள்ள அவனை கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு. ஆண்டவா, நீதான் என்னை காப்பாத்தணும். அனி, அனி, இனிமே என்ன அப்படி கூப்பிடாத. ஏன் வந்த? எதுக்கு இங்க வந்த நீ? உன்னை யார் முதல்ல வர சொன்னது? மரியாதையா வெளியில போயிடு. இனிமே என் மூஞ்சில முழிக்கிற வேலையை வச்சுக்காத. இனிமே இந்த ஆபீஸ்க்கு வந்த உன் காலை வெட்டிடுவேன். அண்ணி 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 சாரி அண்ணி. ஆஃபீஸ்க்கு லேட்டாக வந்தது தப்பு தான். ஃபோனில் இன்ஃபார்ம் பண்ணாமல் இருந்ததும் தப்பு தான். என் 2 வீலருக்கு இன்சூரன்ஸ் கட்ட போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இது பாரு, இந்த காரணம் சொல்ற வேலையில வேண்டாம். நீ எதுக்கு நீ வேலையை ரிசைன் பண்ண? என்னது? நடிக்காத. ஏன் வேலையை ரிசைன் செஞ்ச? உனக்கு ஒரு பதவி, நல்ல சம்பளம் தானா தேடி வந்ததுக்கு அப்புறம் திமிர் வந்துருச்சா? நீயும் போ. வேலையை ரிசைன் பண்ணிட்டல, ஏதாவது குண்டக்க மண்டக்க பண்ணிட்டு நீயும் உன் அண்ணன் மாதிரி தரக்கிட்டு ஜெயிலுக்கு போ. அண்ணி 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 இருங்க. வேலையை நான் ரிசைன் பண்ணிட்டதா சொல்றீங்க? நான் எப்ப என் வேலையை ரிசைன் பண்ணேன்? நான் வேலையை ரிசைனே பண்ணல அண்ணி. அப்ப இது என்ன? இந்த பொடி பாரு. ஐயோ, இது நான் எழுதின லெட்டரே இல்ல. இது என் கையெழுத்தே இல்ல. நீ என்ன உளற? ஐயோ, இது நிமியோட கை. ஐயோ, இது நிமியோட கை. என்னது? இப்ப என்ன சொன்ன நீ? இல்ல, யாரோ விளையாட்டுக்கு. ஜகு, இப்ப நீ நிம்மின்னு சொன்னல? இருங்க நீ ப்ளீஸ். நிம்மினா யாரு? அந்த சரசோட தங்கச்சியா? அவ எதுக்கு உன்னோட ரிசைன் லெட்டர் தரணும்? அண்ணி, நான் உங்ககிட்ட போய் சொல்ல மாட்டேன்.
உண்மையை சொல்லிடுறேன். நானும் நிம்மியும் லவ் பண்றோம். அவ சரசோட தங்கச்சி. நான் உங்க கூட இருக்கேன். இப்போ எதிர்பாராத விதமா நீங்களும் சங்கரும் பிசினஸ்ல எதிரியா மாறிட்டீங்க. சங்கர் இடத்த நாம வாங்கினோம், பதிலுக்கு தாத்தா இடத்த சங்கர் வாங்கிட்டான். சொந்தத்துக்குள்ள பகையாயிடுச்சு. இப்ப சங்கர் என்ன வெட்டுவேன் குத்துவேன்னு தெரியறான். அதனால என் காதலுக்கு பாதிப்பு வந்துரும்னு நான் உங்க பக்கம் உங்களுக்கு சப்போர்ட்டா நின்னா சங்கர் எங்க காதலை ஒத்துக்க மாட்டான்னு நிம்மி பயப்படுறா. அதனால உங்ககிட்ட வேலையை ரிசைன் பண்ண சொல்லிட்டு சங்கர் கம்பெனில வந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்றா. எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது நீ. அவ உடனே அழ ஆரம்பிச்சிட்டா. அவளை சமாதானப்படுத்துறதுக்காக நான் யோசிக்கிறேன்னு தான் சொன்னேன். அதுக்குள்ள உடனே அவளா என் பேர்ல ரிசைன் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அனி, சத்தியமா நான் உங்க கூட தான் இருப்பேன். நீ ஏதோ சின்ன குழப்பம் நிம்மியால நடந்துருச்சு. நான் இன்னைக்கு சாயந்தரமே அவளை பார்த்து பேசி சரி பண்ணிடுறேன். நீ எனக்கு வேலை சம்பளம் கொடுத்து ஆதரிச்சிருக்கீங்க. நான் எப்பயுமே உங்களுக்கு தான் விசுவாசமா இருப்பேன். இனி ஒரு முறை இப்படி நடக்க கூடாது. முதல்ல லெட்டர் கிழிச்சு போட்டுட்டு வேலையை போய் பாரு. சரி அண்ணி. நிம்மி, இதுக்குதான் அத்தைக்கு பட்டு புடவை மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து ஐஸ் வச்சியா? உன் காதலை காட்டி ஏன் பிசினஸ் ஓரங்கிட்ட பிளான் பண்ற? உன் புத்தியை நீ காமிச்சிட்டல, என் புத்தியை நான் காட்டுறேன். எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஆளையே காணோம். ரகு பேர்ல நாமளே ரிசைன் லெட்டர் எழுதி வச்சோம். அதுக்கு என்ன ரிசல்ட்னு எதுவுமே தெரியலையே. வேலையை ரிசைன் பண்ணிட்டாரா இல்லையான்னு எதுவுமே தெரியலையே. ஐயோ, வா ரகு, வா இங்க வந்து உட்காரு. ஏய், ஏன் இந்த மாதிரி காரியத்தை பண்ணி வச்ச? நான் என்ன பண்ணேன்? எதுக்கு என் பேர்ல நீ ரிசைன் லெட்டர் எழுதி வச்ச? அது நான் தான். ரேகா கண்டுபிடிச்சிட்டாளா? பின்ன கண்டுபிடிக்க மாட்டாங்களா? நான் தான் சொல்லி தொலைச்சேன். அட பாவி, உன்னை காப்பாத்திக்க என்ன மாட்டி விட்டியா? சரி விடு, அந்த வேலையை நீ ரிசைன் பண்ணிட்டில்ல. ஏய், இத பாரு, விளையாடாத. அப்பெல்லாம் உன் இஷ்டத்துக்கு வேலையை விட முடியாது. ஹேய், காலையில வேலையை விடுறேன்னு சொன்ன. விடுறேன்னு எப்ப சொன்ன? யோசிக்கிறேன்னு தானே சொன்னேன். ரெண்டும் ஒண்ணு தானே? ஐயோ, என்னால ரேகா நீ கிட்ட வேலையை விட முடியாது. அப்போ நம்ம காதல், அதுக்கும் என் வேலைக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா அதுக்கும் என் தம்பி சங்கருக்கும் சம்பந்தம் இருக்கு. நீ ரேகா கிட்ட வேலை செஞ்சா என் தம்பி நம்ம காதல ஒத்துக்க மாட்டான். ஏய், அவனை நம்பியா நீ என்ன காதலிச்ச? என் தம்பியை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது ரகு. அவனுக்கு பயந்து அன்னிக்கிட்ட வேலையை ரிசைன் பண்ணிட்டு உன் தம்பி கிட்ட வந்து சரணமும் கரணமும் போட முடியாது. அப்போ இதுக்கு என்னதான் முடிவு? ஒண்ணு உன் தம்பியை மறந்துரு, இல்ல என்ன மறந்துரு. இந்த வார்த்தை கேக்குறதுக்காக தான் நான் இங்க வந்தனா? நிம்மி ப்ளீஸ் போய் என்கிட்ட பேசாத. சரி அழாத நிம்மி. ஆம்பளை தானடா நீ, சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்ட, நாலு பணக்காசு பார்க்க ஆரம்பிச்சிட்ட. அந்த திமிர்ல தானே சட்டை நீ இப்படி எல்லாம் பேசுற. ஐயோ இல்ல நிம்மி, சாரி நிம்மி, ப்ளீஸ் இங்க பாரு, அழாத ப்ளீஸ் நிம்மி, ப்ளீஸ் தெரியாம சொல்லிட்டேன், ப்ளீஸ் மன்னிச்சுக்கோ. அம்பத்தூர்ல இந்த இடத்த மட்டும் தயவு செஞ்சு எனக்கு முடிச்சு கொடுத்துருங்க. கண்டிப்பா முடிச்சு தரேன் சார். நீங்க என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்களா எனக்கு தெரியாது. எந்த காரணமும் சொல்லக்கூடாது. ஓகேங்களா? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை சார். நீங்க எது கேட்டாலும் பண்ணி தரேன் சார். எனக்கு சேர வேண்டிய கமிஷன் மட்டும் கொடுத்தா போதும். சரி, உங்க கமிஷன் உங்க வீடு வந்து சேரும். ஆனா அந்த இடம் எனக்கு வேணும். கண்டிப்பா நான் முடிச்சு தரேன் சார். சரி, ஓகே, ஓகே, தேங்க்யூ.